தமிழ் மக்கள் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் இறுதி வரை போராடி 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் மண்டபத்திற்கு வெளியில் சிலர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளையில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் காலப்பகுதியில் இறுதி நேரத்தில் என்ன விஷயங்கள் நடந்தோ அந்த விடயங்களையும் பயந்து கொண்டிருந்தார். ஆகவே இப்போ இருக்கிற ஒரு விடயம் தலைவருடைய வீர வணக்கம் சம்பந்தமான நாமல் ராஜபக்ச மற்றும் சயித் பிரேமதாச அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, அவர்கள் அரசியல் தலைவர்கள் இல்லை, அவர்கள் ஒரு குற்றவாளிகள். ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் இந்த மனித என்பு தொகுதிகள் அடங்கிய செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டிருந்தார். அதற்கு பிறகு அது தொடர்பான பல விமர்சனங்களையும் எழுப்பியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற விடயத்தை விட மஹிந்த ராஜபக்சனுடைய சிறப்புரிமைகளை குறைப்பதில் தான் கொஞ்சம் மும்முரமாக இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அது புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்கள் உள்ள வருகின்ற பொழுது அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு பணம் அனுப்பியவர்கள். ஆகவே அவர்களை உள்ளிருக்கின்ற ஒரு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் மத்தியில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி பயங்கரவாத திட்டத்தை கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் ஒன்று பிள்ளையான் விடுவிக்கப்படலாம் அல்லது பயங்கரவாத திட்டம் நீக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணியாக இது பயன்படுத்தப்படுமோ எதிர்காலத்தில் என்று அந்த நேரத்தில் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் சொன்னார், அடே மாற்று கருத்துக்கள் நூற்றுடா யாழ்ப்பாணம் அப்படின்னார். நான் 12 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற இன்று வரைக்கும் நான் தேடிக்கொண்டிருக்கேன் அந்த மாற்று கருத்துக்களின் ஊற்று இந்த நிலைமையில் இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சிவத்தம்பி சார் எழுதியிருக்கார். ஒரு நேரம் யாழ்ப்பாணியம் என்று எழுதியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தை பற்றி கூடுதலாக சிந்திக்கின்ற தலைவர், யாழ்ப்பாணத்தை பற்றி வேகமாக கூடுதலாக சிந்திக்கின்ற எங்களுடைய ஹர்னி அமர் சோழி. ஜெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகிறோம். தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீர வணக்க நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் மக்கள் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் இறுதி வரை போராடி 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் நந்தி கடலோரம் விடுதலை புலிகள் தலைவர் தனது இன்னுரை ஆகுதி ஆக்கினார் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சுவிட்சர்லாந்தில் வீரவணக்க நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது பல புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். நிகழ்வின் போது மண்டபத்திற்கு வெளியில் சிலர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளையில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீரவணக்கம் செய்வதா இல்லையா என்கின்ற ஒரு விடயம் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் கூட விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய இறுதி நேரங்கள் எப்படி இருந்தன, அவர் மே 17 அன்றே தன்னுடைய வீரச்சாவினை எய்தியிருந்தார். அதே மாதிரி துவாரக அவர்கள் மே 13 அன்று வீரச்சாவினை எய்தியிருந்தார். 16ஆம் தேதி அவருடைய மகன் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்கள் வீரச்சாவினை எய்திருந்தார்கள் என்று தொடர்ந்து அந்த காலப்பகுதியில் இறுதி நேரத்தில் என்ன விஷயங்கள் நடந்தோ அந்த விடயங்களையும் பயந்து கொண்டிருந்தார். ஆகவே இப்போ இருக்கிற ஒரு விடயம் தலைவருடைய வீர வணக்கம் சம்பந்தமான ஒரு விஷயம் இப்போ பேசுவதாக மாறி இருக்கின்றது. நீங்களும் இந்த தலைவர் சம்பந்தமான வீர வணக்கம் சம்பந்தமான ஒரு விடயத்தில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதையுமே இந்த கருத்துப்பட்டியலில் தெரிவிக்கலாம். தொடர்ந்துமே இந்த விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த வரலாறு சார்ந்த விடயங்கள் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தில் இருதரப்பு வாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே சரியான விடயம் எது என்றது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனையாக இல்லை வரலாற்றின்ற உண்மையாகவும் பொறிக்கப்படும் என்பதுதான் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது. இந்த நாமல் ராஜபக்ச மற்றும் சயித் பிரேமதாச அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, அவர்கள் அரசியல் தலைவர்கள் இல்லை, அவர்கள் ஒரு குற்றவாளிகள் என்று யார் சொல்லியிருக்கிறார் என்றால் பீடமைப்பு பிரதிநிதி அமைச்சர் டிபி ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதற்கு எதிர்க்கட்சியில் பெரும் அரசியல் புள்ளிகள் இன்று இல்லை. சயித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜ போன்றவர்களை நாங்கள் அரசியல் தலைவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவர்கள் குற்றவாளிகள். அன்று நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் 6.5 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்தது. நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கூட இருக்கையில்.
இன்று பொருளாதார வளர்ச்சி 8.3 நாம் அடைந்திருக்கின்றோம். IMF-உடன் செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் முன்னைய அரசாங்கம் ஏற்படுத்தினதால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோமே தவிர, இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருந்திருப்போம், நாங்கள் நாட்டை முன்னேறிப்போம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனங்கள் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய அரசாங்கம் மேலே விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சரி, ஒரு கட்டத்தில் முன்னைய அரசாங்கம் தவறு செஞ்சிருந்தாலும் கூட அதை எப்படி சீர் செய்வது என்று தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே இந்த முன்னைய அரசாங்கங்கள் மேலே குற்றச்சாட்டினை முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றது ஒரு விமர்சனமாகவே இப்போ பார்க்கப்படுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பாகவும், இந்த செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனித எண்புக்கூடுகள் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் பலராலையும் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய படுகொலைகளை இங்கே நடந்திருக்கின்றன. சிறுவர்கள் என்று கூட பார்க்காமல் சில படுகொலைகள் நடந்திருக்கின்றது. ஒன்றன் மேல் ஒன்றாக மனித எண்புக்கூடுகள் இருக்கின்றன. ஆகவே இது ஒரு சடங்கு முறையிலேயோ அல்லது மனிதர்களால் சரியான முறையில் அடக்கம் செய்யப்பட்ட உடலங்களே இல்லை என்கின்ற விமர்சனம் பலரால் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் இந்த மனித எண்பு தொகுதிகள் அடங்கிய செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டிருந்தார். அதற்கு பிறகு அது தொடர்பான பல விமர்சனங்களையும் எழுப்பியிருந்தார். இந்த பனைமரங்களுக்கு கீழே மனித எண்பு சிதிலங்கள் இருக்கிறதன் காரணத்தினால திட்டமிட்டப்பட்டு இந்த பனைமரங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயத்தையும் அவர் அதில் சொல்லியிருந்தார். இதால் பல விமர்சனங்களும் எழுந்திருந்தன. அது தொடர்பாக அவர் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணியில் மீட்கப்பட்ட தடயப் பொருட்களை அடையாளம் காட்ட ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை ஒன்றினை விடுத்திருந்தார். இது தொடர்பில் ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி இவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். செம்மணி சித்துப்பாத்தி இன்மையானத்தில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள தடயப் பொருட்கள் பொதுமக்களால் அடையாளப்படுத்தப்படுமா இருந்தால் அவற்றை அடிப்படையாக கொண்டு உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கோர முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். செம்மணியில் மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்களை காண்பிப்பதற்கு அங்கு இடம் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட தடயப் பொருட்கள் உரியவர்களில் அல்லது உரியவர்களின் உறவினர்களால் அடையாளம் காட்டப்படுவது ஒரு முக்கியமான விடயம். தடயப் பொருட்கள் இனங்காண வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தங்களின் உறவுகளும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்ற காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் இங்கே குறிப்பிட்ட தங்களுடைய உறவுகளினுடைய உடலங்களா இது என்பதை அந்த சான்று பொருட்களில் வைத்து ஆதாரம் காட்டுவதன் மூலமாக இந்த குற்ற பின்னணி அல்லது இனப்படுகொலை நடந்த பின்னணியை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலிகளில் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருப்போம். என்றால் இந்த அடையாளம் காட்டுதல் என்கின்ற பொருளை இதை பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டத்திற்கான ஒரு நகர்வுகள், இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது என்கின்றதற்கான அடுத்த கட்டத்திற்குரிய ஒரு நகர்வாக இந்த செம்மணி மனித புதைக்குழியை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று வரையுமே தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கூட அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் என்ற உடலங்கள் இங்கே இருக்குதா என்றதை வலியுறுத்தி அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கொக்கு தொடுவாயில் கூட இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உடல்கள்லாம் இருக்குதா என்கின்றதும் அடுத்த மன்னாரில் இது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் தங்களுடைய தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இந்த அடையாளம் காட்டுவதன் மூலமாக இதை வைத்துக்கொண்டு ஒரு அடுத்த கட்ட விசாரணைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்றும் இங்கே எழும். ஆகவே அந்த வகையில் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு முகமாக இந்த விஷயம் இருக்கும் என்றுதான் பலராலும் பேசப்படுகின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் என்ன முன்னேற்றகரமான விடயங்கள் வரப்போகின்றது என்பதை. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மனோஜ் கமகே அவர்கள், பொதுஜன பெருமனுடைய ஆதரவாளர் மனோஜ் கமகே அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். முக்கியமான விடயம் என்றதை கூற முடியாது. தொடர்ந்துமே அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கிற ஒரு விமர்சனமான விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் எல்லா முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் இங்கே நீக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே, மைத்திரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச போன்றவருடைய சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் குறிப்பாக எல்லா முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற விடயத்தை விட மஹிந்த ராஜபக்சனுடைய சிறப்புரிமைகளை குறைப்பதில் தான் கொஞ்சம் மும்முரமாக இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக எல்லா இடத்திலுமே மஹிந்த ராஜபக்ச தான் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்வாங்கப்படுகின்றார் என்று மனோஜ் கமகே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இந்த அரசாங்கம் புலம்பெயர் முதலீட்டாளர்களை உள்ளூர்க்க பார்க்கின்றது. புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்கள் உள்ள வருகின்ற பொழுது அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு பணம் அனுப்பியவர்கள். ஆகவே அவர்களே உள்ளிருக்கின்ற ஒரு நடவடிக்கை தான் இந்த அரசாங்கம் செய்கின்றதோ என்கிற விமர்சனம் எழுகின்றது என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த மஹிந்த ராஜபக்ச என்று வருகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரையும் இவர்கள் உள்ளெடுத்து இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிற ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, சிங்கள மக்கள் மத்தியில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு
தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் என்றால் தவறானவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சிங்கள வாக்கு வங்கி பொதுஜன பெரமுனவுக்கு சரிந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் சிங்கள வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக இது இருக்கலாமா என்கின்ற விதத்திலேயும் இதை நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்தை எதிர்க்கட்சிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றது வளமை. ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய பொதுஜன பெரமுன கட்சி மஹிந்த ராஜபக்சவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவரை ஒரு கதாநாயகராக காட்டுவது போன்ற ஒரு மும்பத்தில் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்றது உண்மையிலேயே ஒரு அரசியல் நாடகமோ அல்லது அரசியல் பழிவாங்கல் அல்லது சிங்கள மக்கள் மத்தியில் தங்களுடைய கட்சியை மீண்டும் நிறுவுவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்குமோ என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன பதிலை கொடுக்க போன்றது என்பதை. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்ற முக்கியமான விஷயம் பிள்ளையான் தொடர்பான விடயம். இந்த பிள்ளையான் தொடர்பான விடயம் சம்பந்தமாக அண்மையில் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயப்பட்டது. அதில் சில விஷயங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த பிள்ளையானுடைய வதைமுகங்கள் சம்பந்தமாக இப்போ பேசப்படுற இந்த சூழ்நிலையில் பிள்ளையான் ஏன் பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் என்கின்ற கேள்வி தொடர்பாக அதில் கலந்துரையாடியிருந்தார். அதில் குறிப்பாக இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறியிருந்தது அது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இது சம்பந்தமாக பேசுகிற பொழுது நீதியமைச்சர் கூட இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் செப்டம்பர் மாதம் அளவில் முற்றாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்த இந்த பின்னணியில் பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்பட்டால் பிள்ளையான் அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏன் பிள்ளையான் சாதாரணமாகவே கைது செய்யப்பட்டிருக்க கூடாது? அவர்களுடைய குற்றப்பின்னணியை பார்க்கின்ற பொழுது பிள்ளையானுடைய குற்றப்பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் ஒன்று வந்து பிள்ளையான் விடுவிக்கப்படலாம் அல்லது பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணியாக இது பயன்படுத்தப்படுமோ எதிர்காலத்தில் என்று அந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பயங்கரவாத திரைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஜேவிபி முன்னே காலகட்டங்களில் போராட்டங்களையும் பலவாறாக முன்னெடுத்தினது. ஏனென்றால் பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் ஜேவிபியிலேயும் இருந்தனர் அந்த காலகட்டத்தில். அந்த வகையில் ஜேவிபி வந்தவுடன் பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படும் என்று மக்கள் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தால் குறிப்பாக தமிழ் மக்கள் கூட ஓரளவுக்கு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் என்று தான் கூற வேண்டும். ஆனால் போக போக அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பயங்கரவாத திரைச்சட்டத்தை இவர்கள் நீக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு உணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் சிங்கள மக்கள் மத்தியிலையும் எழுந்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் தொடர்பான ஒரு எண்ணக்கருவே மாறி இருந்தது. முன்னைய காலகட்டங்களில் இது தமிழ் மக்களை அடக்கி கொடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அறகிலைய போராட்டத்தின் போது சிங்கள மக்கள் மத்தியிலேயும் பயன்படுத்தப்பட்டதில் இருந்து இதனுடைய வீரியத்தினை சிங்கள மக்களும் அறிந்திருந்தார்கள். ஆகவே சிங்கள மக்களுடைய கருத்தின்படி கூட இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அறகலைய போராட்டத்தின் போது வந்திருந்தது. அறகலைய போராட்டத்தை முன் நடத்திய பெரும்பாலானவர்களில் இந்த கட்சி சார்ந்து பார்க்கின்ற பொழுது ஜேவிபியினர் முன்னிலை வகிக்கின்றனர். ஆகவே இப்போ அறகலைய போராட்டக்காரர்களை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அது மட்டுமில்லாமல் அறகலைய போராட்டம் சம்பந்த ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, இடதுசாரி கொள்கைகளை இவர்கள் இப்போ கைவிட்டு விட்டார்கள் என்று தொடர்ந்துமே இவர்கள் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் பயங்கரவாத திரைச்சட்டத்தை இவர்கள் நீக்குவார்களா நீக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு விடயம் இப்போ பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த பிள்ளையான பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்ததன் மூலம் ஒன்று பிள்ளையான விடுவிக்க போகின்றார்களா அல்லது பயங்கரவாத திரைச்சட்டத்தை நீக்குவ சம்பந்தமான ஒரு சூழ்ச்சி தான் திரைமறைவில் நடக்குதா என்கிற கருத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட தனியார் ஊடகத்தில் நடந்த கலந்துரையாடல் இப்போ ஒரு பேசுபொருளாக சமூக வலைத்தளங்களில் மாறி இருக்கின்றது. 11க்கும் 20க்கும் இடையில் 64 பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. 20க்கு 50க்கு இடையில் 171 பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அதே போன்று 50க்கும் 100க்கும் இடையில் பாடசாலைகள் எடுத்துக்கொண்டு 174 பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படும். அப்போ நாங்கள் 900 பாடசாலைகள் இருக்கின்றது. இது 400க்கும் அதிகமான பாடசாலைகள் உண்மையிலே எந்த விதமான அதாவது கல்வியை தொடர முடியாத கல்வியை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அப்போ அதனால் இன்றைக்கு இருக்கின்ற கதை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி தான், அப்போ இந்த ஒரு நிலைமையில் இருக்கின்ற போது அங்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை, கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை, அதே போன்று அதனுடைய பெற்றோர்களுக்கோ ஊருக்கோ அல்லது எல்லாவற்றும் யாருக்குமே இதில் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக. அந்த வகையில்
நிச்சயமாக இந்த துறை ரீதியாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுடைய கல்வியில் மாற்றங்கள் தேவை, சீர்திருத்தங்கள் தேவை. அப்போ அந்த மறுசீரப்பை செய்கின்ற பணியிலே முன்னோடிகளாக இருப்பவர்கள் நீங்கள் ஆசிரியர்கள் அல்லது அந்த அந்த நிறுவனங்களில் ஆளுகின்ற பிரதான அதிகாரிகள். அப்போ நம் மத்தியில் இது சுடைப்பிலான ஒரு தெளிவு இருக்குமாக இருந்தால், ஒரு புரிதல் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய சமூகத்திற்கு நல்லது ஒரு செய்தியை கொண்டு செல்ல முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து 13 வருடங்களுக்கு மேலாகின்றது. இந்த 13 வருடங்களாக விசேடமாக நான் இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களோடு கூடுதலாக பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற, கல்வியை தேடுகின்ற, ஏனென்றால் இந்த கல்வி சம்பந்தமாக நான் எடுத்து பார்க்கின்ற பொழுது, நான் படிக்கின்ற ஏலபிள் படிக்கின்ற காலத்தில் எங்களோட தமிழ் ஆசிரியர் சொல்வார்கள், யாழ்ப்பாணம் தெரியுமான்னு கேட்பார். நான் தெரியாது சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா அப்படிம்பார். ஏண்டா அவர் இந்த கலை, இலக்கியம், கவிதை எடுத்துக்கொண்டால் இனி இல்லைங்கிற ஒரு ஆளுமை. ஆனால் நான் அண்மையில் ஒரு இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து கொஞ்சம் பேர் சந்தித்த போது நான் கூறிய அவர் விடயம்தான். ஏன்னா அந்த வகையான ஆளுமை உள்ளவர்கள் நான் சந்திச்சிருக்கேன். விஷயமா சிவத்தம்பி சார் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது சிவசேகரம் எடுத்துக்கொண்டாலும் சரி. அப்போ இந்த மாதிரியான ஆக்களோட நிறைய பழகிறதுக்கு, கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கு, அவர்களோட சண்டை போடுவதற்கும் கூட எங்களுக்கு காண ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அண்மையில் நான் சந்திக்கின்ற ஆசிரியர் நான் சொன்ன ஒன்று தான், அந்த நேரத்தில் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் சொன்னார், மாற்று கருத்துக்கள் நூற்றுடா யாழ்ப்பாணம் அப்படின்னார். நான் 12 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற இன்று வரைக்கும் நான் தேடிக்கொண்டிருக்கேன் அந்த மாற்று கருத்துக்களின் ஊற்று எங்கு. இன்னைக்கு உண்மையிலே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எங்களுடைய கலை, இலக்கியம், எழுத்துக்கள், எங்களுடைய நாவல்கள், எங்களுடைய கதைகள், கவிதைகள் எல்லாமே செயலிழந்து போயிருக்கின்ற. அப்போ இந்த நிலைமையில் இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சிவத்தம்பி சார் எழுதியிருக்கார். ஒரு நேரம் யாழ்ப்பாணியம் எழுதியிருக்கிறார். அந்த யாழ்ப்பாணியத்துக்குரிய மரபுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மரபு ரீதியான யாழ்ப்பாணம் இன்றைக்கு எங்கே? அதனால்தான் அண்மையிலையும் கூட எங்களுடைய தலைவரும் கூட சொன்னார் ஒரு வார்த்தை எனக்கு. யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது, நாங்கள் யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற போது யாழ்ப்பாணத்தின் மரபுரிமைகள் அடங்கிய நகரமாக அல்லது பிரதேசமாக கட்டி எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பழைய மரபுரிமைகள், பழைய காம்பீரம், பழைய எண்ணப்பாடுகள், தாங்களுடைய வரலாற்று ரீதியாக இருந்த மகிமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக மாறும் என்று அனுர சொல்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை, எங்கள் வேறு யாரும் இது வரைக்கும் கிடைக்கல. அதனால வேண்டி யாழ்ப்பாணத்தை பற்றி கூடுதலாக சிந்திக்கின்ற தலைவர், யாழ்ப்பாணத்தை பற்றி வேகமாக கூடுதலாக சிந்திக்கின்ற எங்களுடைய அரணி அமர்சூரி உள்ளிட்ட நல்ல ஒரு நிலைமையின் கீழ் இயங்குகின்ற, செயற்படுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுக்கு கல்வி திருத்தம் என்பது, மறுசீரமைப்பு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அதில் யாழ்ப்பாணத்திற்கு அத்தியாவசியமான ஒன்று. அதனால வேண்டி எங்களுடைய இந்த பழைய யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி மரபுரிமைகளை இன்றைக்கு 9வது ஸ்தானத்துக்கு போயிருக்கும். கூடிய சீக்கிரமாக முடியுமா இந்த அடுத்த வருடமே இதை 1வது இடத்திற்கு உயர்த்த முடியும். அந்த வகையான ஆளுமை உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளுமை உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வழிநடத்தக்கூடிய நல்ல அதிகாரிகள் இருக்கார். அவர்கள் எல்லாமே கடந்த காலங்களில் இதுகளுக்கு அரசியல் தலையீடு, அந்த தலையீடுன்ற காரணமாக அவர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியாதும் கூட இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லோருமே சுதந்திரமாக செயற்படக்கூடிய, தாங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய, தாங்களுடைய